ஹாய் டிஜி ஸ்குவாட். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பார்த்தாலே தெரியும். இந்த லாஸ்ட் 7 டேஸில் வந்துட்டு நம்ம பண்ண ப்ராஃபிட்டை தான் நான் ரிவீல் பண்ண போகிறேன். அதாவது கமெண்ட் போடணும்னு சொல்லிட்டு நிறைய ஜீவன் வந்துட்டு இத்தனை ட்ரேடில் இத்தனை ஆர்டர் எடுத்தீங்களா அப்படி இப்படி எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டாங்க. நான் மிஸ்டேக்குன்னு சொல்லியுமே நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சாங்க. அதுக்காக தான் இந்த வீக் என்னோட ட்ரேடிங் இஸ் ஓவர் பிகாஸ் ஆஃப் I made the profit with around 4% within the week. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போன வீக் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2% லாஸில் இருந்தேன். இந்த வீக் அந்த லாஸையும் ரெக்கவர் பண்ணி ஸ்டில் ஐ எம் இன் த ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். அதை தாண்டி நான் ஒரு ட்ரேடில் ஒரு 1:2 பண்ணேன். ஸோ டெக்னிக்கலாக எப்படி நம்ம பண்ணணும், அதுக்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய ஓன் அக்கௌண்ட்டு நசீர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நசீர்னு போட்டிருக்குது. என்னுடைய ஓன் அக்கௌண்ட்டு லாஸ்ட் 7 டேஸில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். நீங்கள் உடனே இது வந்து இதையும் மேனிப்புலேட்டர்னு சொல்லுவாங்க. என்னோட அக்கௌண்ட்டு பார்த்துங்க. என் அக்கௌண்ட் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நசீர் அப்படிங்கிற நேமில் இருக்கிற என் அக்கௌண்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக் நான் எவ்வளோ பண்ணேன் அப்படிங்கிறத என்னோட MT5 அக்கௌண்ட்டில் நான் காமிக்கப்படுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் திட்ட 4% கிட்ட ப்ராஃபிட் பண்ணிங்க வித்தின் த வீக். நீங்கள் மந்த்லியிலே 4% தானா அப்படின்னு கேட்குறவங்க மத்தியில் வித்தின் த வீக் எத்தனை ட்ரேட் எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 க்ளோஸ் த ட்ரேட். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம் 12 ட்ரேட் எடுத்து 4%னா அதில் லாஸ் ஆன ட்ரேட்ஸ் இருக்கும், பிரேக்கவன் ஆன ட்ரேட்ஸ் இருக்கும், அதை தாண்டி இதுவும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எடுத்த ஒவ்வொரு ட்ரேட்லையுமே நான் எடுத்த ரிஸ்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5% அப்படின்னா $50 ரிஸ்க் எடுத்தேன். $50 ரிஸ்க் எடுத்து நான் இவ்வளோ பெரிய பொட்டென்ஷியலான ப்ராஃபிட்டை காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு ட்ரேடிங் ஜேர்னி நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷூட் அவுட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ $50 ரிஸ்க் எடுத்து நான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கேன். 12 ட்ரேடு. உடனே சொன்னீங்க 276 ட்ரேட் எடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி என்னோட ப்ரெடிக்ஷன் படி நியூஸ் டைம் இல்லாதப்போ லேயரிங் என்ட்ரி எடுத்தால் எப்படி வந்து அதோட ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் பிளானராக நான் வந்துட்டு டெமோ அக்கௌண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரேட் எல்லாமே வந்து எனக்கே தெரியாமல் என்னோட லைவ் அக்கௌண்ட்டில் விழுந்துச்சு. ஓகேவா? ஏன்னா நம்ம லேயரிங் பண்ணுறப்ப நான் எப்போ செக் பண்ண ஒன்றுக்கு 2. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷனில் இருந்ததுனால அதை ப்ராப்பராக பண்ணாமல் ஒரு 250 ட்ரேடு கிட்ட நான் லேயரிங் பண்ணிட்டேன். அது ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அதை பார்க்காத என்னோட ரியல் அக்கௌண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இது தப்பு அப்படிங்கிறதுனால ஸோ வித்தின் த ஸ்மால் கமிஷன்ஸில் ஒரு $30 லாஸில் எல்லா ட்ரேடையும் நான் க்ளோஸ் பண்ணேன். இதை தான் நான் வந்து ஒரு ரீசனாக அந்த இடத்துல வச்சேன். பட் நம்ம மக்கள் என்ன ஆனாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்கிறதுக்கான மனப்பக்குவம் இல்லை. ஸோ $433 வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் நான் பண்ணது. ஓகேவா? என்னோட $10,000 நான் அக்கௌண்ட் காமிக்கிறேன்ல அதில் நான் பண்ணது. ஒவ்வொரு ட்ரேடுக்குமே 0.5% தான் நான் ரிஸ்க் எடுத்தேன். ஸோ நான் வந்து இவ்வளோ பெரிய சம்மரி ரிப்போர்ட் காமிக்கிறதுக்கான ரீசனுமே அதுதான். அதை தாண்டி என்னுடைய காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ என்னுடைய காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்டுமே லாஸ்ட் 7 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா $2,000 கேபிட்டல்மா. கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2,000 கேபிட்டலு. அந்த கேபிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ப்ராப்பரான ட்ரேட்ஸ் எடுத்தோம். லாஸ்ட் 7 டேஸுக்கு மட்டும் நம்மளுடைய காப்பி ட்ரேடிங் கிளைண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட $61 ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ லாஸ் கிடையாது. ஸோ 0 லாஸ் வித்தின் த ப்ராஃபிட்ஸ் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்து பர்ஃபெக்டான இடத்துல பர்ஃபெக்டான பிளேசஸில் நாங்கள் வந்து பண்ணுறது. ஏன் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $33 தான் இது வரைக்குமே லாஸ் ஆச்சு. பாக்கி எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸில் இருக்கேன். ஸோ இதை தாண்டி நான் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ ஓகே, நம்மளோட லேர்னிங்க்கு நம்ம இப்போ வருவோம். நான் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று USD செஃப்பில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். திட்ட எனக்கு வந்துட்டு ஒரு 1:2 வந்து ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆச்சு. அதே மாதிரி USD கேரில் ஒரு என்ட்ரி எடுத்தேன்னா அது 1:1 எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஓகே, இதை நம்ம பார்ப்போம். ஒரு தெளிவான என்ட்ரி எப்படி நான் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் இதில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமும் பண்ணியிருந்தேன். அதை தாண்டி நான் எப்படி இல்லை 1:2 ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் எடுத்த நான் ரிஸ்க் நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $75 வந்து ரிஸ்க் எடுத்தோமா. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா
$150 நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். $75 ரிஸ்க் எடுத்தேன். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டில். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் ரிவார்டை பற்றி தெளிவான விளக்கம் எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்டால் தாராளமாக உங்களுக்கான ஒரு வீடியோ போடும். அதுக்கு முதல்ல நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ ப்ரிப்பரேஷன் கோயிங் ஆன். ஓகே வெல் இப்போ நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுறேன்ல, இது நீ உண்மையாக தான் பண்ணியா, நீ வாய்க்கு பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜீவன் நம்மளோட ஹேட்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நான் இங்கே காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், $153 ப்ராஃபிட் புக் பண்ணி இருக்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இது என்னோட லைவ் அக்கௌண்ட் தானா? எஸ், என்னோட நசீருங்கிற அக்கௌண்ட்டில் என்னோட ஹிஸ்ட்ரியை நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், $153 புக் பண்ணியிருக்கேன் இதே ரேஷியோவில். எப்படி நான் இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் இட். ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, மார்க்கெட்டை நான் வந்துட்டு ஒரு 4 hours டைம் ஃப்ரேமுக்கு கொண்டு போய்க்கிறேன். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ட்ராப் ஆகிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டாக இருக்குங்க பட்சத்தில் டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 4 hour கேண்டலோட ஹை ரொம்ப முக்கியம். நான் நிறைய இடத்துல நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டலோட ஹையை கூட மார்க்கெட் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கே பண்ணலை. நீங்களே நல்லா பாருங்க, மார்க்கெட் கண்டினியூவாக என்ன இருக்குன்னா ஃபால் டவுன் ஆயிருக்கு. கண்டினியூவாக என்ன பண்ணியிருக்கு? ஃபால் டவுன் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கேண்டலோட ஹையை மார்க்கெட் உடைக்காத வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஃபால் டவுன் ஆயிருக்கு. நல்லா பாருங்க. ஸோ கேண்டலோட ஹை 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 ஹை. ஸோ 4 hour கேண்டலோட ஹையை உடைக்க வைக்கும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபால் டவுன் தாங்க ஆயிருக்கு. ஸோ நல்லா பாருங்க, இதை நான் எப்படி மார்க்கெட் மேலே போக போகுது, இதை எப்படி நான் கவுண்டர் ட்ரெண்டுக்கான ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குமா. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டல், ஒரு பை கேண்டல் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு விக் இருக்குது, இங்கே ஒரு இருக்குது. ஒரு பை கேண்டல் அப்படின்னாலே எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தாம ஓப்பன் ஆகும். ஓகேவா? மேலே க்ளோஸ் ஆகும். ஸோ கிளேஸ் ஓப்பனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே அது ஒரு புல் கேண்டல் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இப்போ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கேண்டலுக்குமே ஸ்ட்ரெச் இருக்கும். அப்போ ஸ்விங்கு லோ ஸ்விங்கு ஹை, ரைட்டா? ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் எங்கே வருதுன்னா ஸ்விங்கு லோக்கு வருது. ஆஃப்டர் தட் மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு ஹைக்கு போகுது. எகன் கீழே வந்து க்ளோஸ் அவுட் ஆகுது. ஸோ அப்போ க்ளோஸ் அவுட் ஆகுறது இந்த விக் அப்படிங்கிறது என்னன்னா போயிட்டு வந்த பாடு, அதோட வழி தடம் தான். இப்போ நான் காலடி வச்சா அச்சு பண்ணோம்ல, அந்த அச்சு தடம் தாங்க இந்த விக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சரில் இருக்கும்போது இந்த கேண்டல் லோவை பிரேக் பண்ண வரைக்கும் ஸ்ட்ரெச்சர் லோ பிரேக் ஆகாது அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அந்த ஸ்ட்ரெச்சர் லோவை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகிட்டே தான் இருக்கும், மேலே போயிட்டே தான் இருக்கும். அதே செல் கேண்டல்லையும் அதே விஷயம் தான். இப்போ செல் கேண்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், லோ க்ளோஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கும். ஸோ இது ஒரு செல் கேண்டலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு அசீம் பண்ணிக்கோங்க. நான் கோடு பண்ணுறதுனால இது ஒரு செல் கேண்டல். ஸோ செல் கேண்டல் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுனாவே அது ஒரு செல் கேண்டலாக இருக்கும். ஸோ அது ஒரு கலர் வேரியேஷன் வச்சு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, இது ஹை இது லோ. அப்போ ஒரு கேண்டலோட ஃபார்மேஷன் என்ன ஆகும்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஒரு ப்ரைஸ் இருக்குது, இங்கே க்ளோஸ் ப்ரைஸ். அப்போது மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மேலே போகுது, ஹை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா லோ வரைக்கும் வந்துட்டு அகைன் மேலே போயிட்டு என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அப்போ ஓப்பனு மார்க்கெட் ஹை வரைக்கும் போகுது, லோ வரைக்கும் வருது, அகைன் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. அப்போ இதோட ட்ரெண்ட் என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுக்குது. என்ன கொடுக்குது, ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அப்போ டவுன் ட்ரெண்டோட ஹையை உடைக்க வைக்கும் மார்க்கெட் என்னன்னா செல்லுதான். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கேண்டலுமே இங்கே வந்து ப்ராப்பரான ஃபார்மேஷன்ஸை இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொடுத்துருக்குமா. ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அதனால தான் இந்த ஒவ்வொரு கேண்டலோட ஹை ஒவ்வொரு கேண்டலோட ஸ்ட்ரெச்சரை மார்க்கெட் என்ன பண்ணல, பிரேக் டவுன் பண்ணலை. ஸோ ஃபைனலி இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டல் வந்துருக்கு, ரைட்டா? ஸோ ஸ்பின்னிங் டாப் கேண்டல் அப்படின்னாவே ஒரு நியூட்ரல் கேண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த நியூட்ரல் கேண்டலோட ஹையை உடைக்காதது வரைக்குமே மார்க்கெட்டு ஹையும் லோவும் உடைக்க வரைக்குமே இன்சைட் கேண்டலாகவே மூவ் ஆகும். ஆனால் ஆஃப்டர் தட் கேண்டல் நியூட்ரல் கேண்டல் லோவை எடுத்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல செல் கேண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இவன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பேரிஷ் என்கல்ஃபிங்பாங்க. ஆனால் எந்த இடத்துல எந்த கேண்டல் பேட்டர்ன் வந்தால் என்ன ட்ரேட் எடுக்கணுங்கிறது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த டவுன்ஃபாலில் வந்துருக்கு போயிட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது ஆஸ் பர் த ரூல். ஆனால் இங்கே ஃபைனலி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் கேண்டல், அதாவது எப்போவுமே இந்த நியூட்ரல் கேண்டலோட ஐயை பார்க்குற நம்ம இந்த நியூட்ரல் கேண்டல் லோவை தாண்டி கேண்டல் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்கே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா
ஒரு செல் கேண்டலோட ஹையை டாமினேட் பண்ணியிருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் செல் கேண்டல் இருந்த எந்த கேண்டலோட ஹையை டாமினேட் பண்ணாமல் ஒரு கட்டத்தில் வந்து செல் கேண்டலோட ஹையை என்ன பண்ணுது மார்க்கெட்டு டாமினேட் பண்ணுது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ்ல என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்கிறது தெளிவாக கன்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா கேண்டலோட ஹையும் பிரேக் பண்ணி ஃபைனலி என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது. ஸோ 2 அல்டர்னேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. 2 அல்டர்னேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ அந்த அல்டர்னேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. மார்க்கெட் கண்டிப்பாக எதுக்கு போகுதுன்னா கரெக்ஷன் ஏரியாவுக்கு போகுது. இதில் நம்ம தெளிவாக இருந்தோம். ஸோ அப்போது எல்லாமே ஓகே. ஸோ நீங்கள் இங்கேயே ட்ரேட் எடுக்கலாமே கேட்டால் அதுதான் இல்லை, நம்ம கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணோம். நான் பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே நின்றுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நின்றுச்சு. ஸோ ஓகே, நான் போயிட்டு உடனே ட்ரேட் எடுத்து ஓடிட்டு இருக்கவங்க. ஸோ மார்க்கெட் இப்போ கரெக்ஷனுக்கு வந்து பார்த்தா கரெக்ஷனே கொடுக்கல, மார்க்கெட் இங்கே வந்துச்சு. அப்போ லோக்கு வந்துச்சு, லோக்கு மார்க்கெட் என்ன பண்ணிச்சு வந்துச்சு. அப்போ இந்த ஸ்விங்கு லோவை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா பை. இந்த ஸ்விங் லோவை உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்ன பை. ஸோ தெளிவான பை செனரியோ இருக்கு. ஸோ அந்த பை செனரியோவை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். யோசிக்குங்கிற பட்சத்தில் தான் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு 30 மினிட்ஸில் போயிட்டு ஸோ 30 மினிட்ஸோட கேண்டலை பார்க்கும்போது எல்லா கேண்டலுமே செல் கேண்டலாக இருக்குது. செல் கேண்டல் ஹையை எந்த ஒரு கேண்டலுமே டாமினேட் பண்ணலாம். ஸோ நல்ல கன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு என்ன வேணும், செல் கேண்டலோட ஹையை டாமினேட் பண்ணணும். அப்போ ஹையை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு எப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணணும் நான் பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தது. ஸோ நைட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் தான் வச்சுட்டேன். பட் இந்த கேண்டல் பிரேக் ஆகாத வரைக்கும் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருந்தேன். ஸோ அதனால் ஒரு சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். ஓகேவா? ஸோ ரூல்ஸ் படி பண்ணக்கூடாது, பட் நான் சின்ன ப்ராஃபிட்டை, ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லைல்ல. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் நான் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நான் பிளான் பண்ணது என்னன்னா அடுத்த கேண்டில் கண்டிப்பாக பிரேக் ஆகும்னு நான் பிளான் பண்ணேன். பட் என்னோட பிளான் அப்படியே பிரேக் ஆக, அப்போ இருக்கிற ப்ராஃபிட் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிடணும், வெளியில் வரணும். ஸோ அப்போ நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ எப்போ பிரேக் ஆகுதோ ஆஃப்டர் தட் நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஃபைனலி இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ 30 மினிட்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, 1 hour கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வச்சு எடுத்தேன் 1 hour கேண்டில் ஹையை எடுத்துச்சு. ஸோ அப்போ எல்லாமே என்னோட ரூல் படி ஸ்விங்கு லோவில் வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லோவை பிரேக் பண்ண வரைக்கும் பைதாக பண்ணது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோன்னு ஸ்ட்ரக்சர் இதாகிடுச்சு. கம்பல்சரி என்ன பண்ணேன், இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் கொடுக்கும். அந்த கரெக்ஷனில் ஒரு பை லிமிட் ஆர்டரை புஷ் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன். பை லிமிட் ஆர்டர் போட்டேன், ஸ்டாப் லாஸை வச்சுட்டேன், டார்கெட் வச்சுட்டேன். காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு என்ன பண்ணிருந்துச்சு, ப்ராப்ளம் டார்கெட்டுக்கிட்ட நின்றுச்சு. ஐ வில் பி க்ளோஸ்ட் மை ட்ரேட். ஸோ சிம்பிள் தான். மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் நான் ட்ரேட் எடுக்கணும், எல்லா இடத்துலையும் நான் ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் டு காம்ப்ளிகேட்டட், நெவர் காம்ப்ளிகேட்டட். ஸோ நீங்கள் யாருமே காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். மார்க்கெட் ரொம்ப ஈஸி. ஸோ மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இவ்வளோ எடுக்கலாம், அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவ்வளோ எடுக்கலாம். நான் அடித்தா 1:10 தான் இருப்பேன், அடித்தா 1:20 தான் இருப்பேன். நிறையா பேர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். எப்போவுமே சரி, காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க மார்க்கெட்டை. மார்க்கெட்டோட போகிற வேவை நம்ம ஃபாலோ பண்ணாலே சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாங்கிறதுக்கான உதாரணம் இதுதான். நான் 1:10 தான் எடுப்பேன், எடுத்தா 1:20 தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி போகாதீங்க. சரி, மொமெண்டமை பாருங்க. அந்த மொமெண்டம்ல டிராவல் பண்ணா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். வேற எதுவுமே கிடையாது. மொமெண்டமை ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணலாம், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் நான் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது, என்ன மாதிரி ட்ரேடிங் ரூலை எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் ரூல், என்னடா ஸ்கில் இருந்தாலும், என்னடா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் கையை விட்டுட்டீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேட்ஸை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எந்த இடத்துல ஏன் நான் இந்த ட்ரேடை எடுக்க போனேன், எதுக்காக இந்த ட்ரேடை எடுக்க போனேன்னு யோசிங்க. உங்ககிட்டே கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கும் போது அந்த ட்ரேட் கண்டிப்பாக சக்ஸஸ் நோக்கி. ஸோ அதுக்கான ரியல் எக்ஸாம்பிள் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லாமே கொடுத்துருந்தேன். நான் ஆக்சுவலி என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு, ஓகேவா, என் ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ லாஸ் பண்ணேன், என்ன ஏது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை தாண்டி நான் வேறு என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்னு தெரியல. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர், ஒரு பிஸ்னஸ் மேன் இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க, இப்படி தான் ட்ரேட் பண்ணுவாங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேஜினியஸுடைய ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீக்கும் நார்மலான நம்ம கிளாஸுக்கும் உள்ள வித்தியாசம், ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ கண்டென்ட்டாக இருக்கும். பட் கிளாஸில் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லைவ் ட்ரேட்ஸ் எடுத்து நாங்கள் எப்படி பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நம்ம ரிவீல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ட்ரேஜினியஸை ஜாயின் பண்ணுங்க. ஸோ இன்னுமே பெஸ்ட்டான எஜுகேஷன் கொடுப்போம். அதை தாண்டி வீக்லி வித்ட்ரால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளோட காப்பி ட்ரேடிங் சர்வீஸுமே ஜாயின் பண்ணலாம் வித் கேபிட்டல் கேரண்டியில். இனிமேல் ரிட்டர்ன் பை சி யூ ஆல்.